ரிசர்வ் வங்கி அவங்களோட ரீசெண்டான பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய பங்குச்சந்தையோட மதிப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும், சிறு முதலீட்டாளர்கள் அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட பங்குச்சந்தைகள் நாட்டோட உண்மையான பொருளாதார நிலையையும் கம்பெனிகளோட வளர்ச்சியையும் பிரதிபலிக்கல. அதுல இருந்து மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. உதாரணத்துக்கு நிப்டி 50 வந்து இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா 14.4% வந்து ஆனுவல் ஏர்னிங்ஸ் growth இருக்கணும். ஆனா இப்போ அது வந்து 10.4 தான் இருக்கு. மிட் கேப் 100 வந்து 28% இருக்கணும். ஆனா அது வந்து 17.4% தான் இருக்கு. ஸ்மால் கேப் வந்து 30% grow ஆகணும். ஆனா அது 16.90 தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து ஓவர்வேர்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பஃபட் இண்டிகேட்டர் வந்து நோட்டிஃபை பண்றாங்க. பஃபட் இண்டிகேட்டர்ங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பையும் கூட்டி அதை ஜிடிபியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது 100% இருந்தா ஃபேரி வேல்யூட், அதுக்கு மேல இருந்தா ஓவர் வேல்யூட், அதுக்கு கீழே இருந்தா அண்டர் வேல்யூட். இந்தியால இப்போ அந்த பஃபட் இண்டிகேட்டர் 140%ல இருக்கு. இது கடந்த லாங் டேர்ம் ஆவரேஜான 80 to 90% விட ரொம்பவே அதிகம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஜிடிபி growth 6.2 வந்து சொல்லியிருக்காங்க. அது நல்லது growth தான் அப்படின்னாலும் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னும், கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து பெரிய வளர்ச்சி இல்லாம ஃபிட்டிகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிப்டியோட பிஇ வந்து 10 வருஷத்துல பெருசா மூவ் ஆகல அப்படின்னாலும், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட பிஇ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பெனிஸ் பே பண்ற டிவிடெண்ட் வந்து இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணலன்னு சொல்றாங்க. நிப்டி 50 வந்து 11.25% வந்து டிவிடெண்ட் பே பண்ணாதான் அது வந்து ஜஸ்டிஃபைட். இது வந்து 10 இயர் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 10.51 பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஆனா மிட் கேப்ல வந்து 20.1% அவங்க டிவிடெண்ட் பே பண்ணணும். ஆனா அவங்க 10 வருஷமா ஆவரேஜா 16.5 தான் பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் கேப் வந்து 19.8 நாள் இருக்கணும். ஆனா 10 இயர் ஆவரேஜ் வந்து 16.8 தான். அது மட்டும் இல்லாம இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018ல 2% இருந்த ஆக்டிவிட்டி வந்து 2024ல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து டிஐஐ எஃப்ஐஐ பத்தி பேசியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து சேல் பண்ணிட்டே இருக்காங்க, ஏன்னா வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால. டிஐஸ் வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் எஸ்ஐபி மூலமா அதிகமா இருக்கிறதுனால பை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஏர்னிங்ஸை வச்சு மூவ் ஆகாம மொமெண்டம் ட்ரிவனா வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல ஆர்பிஐ சொல்ல வர விஷயம்.